எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படா பிசி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து சரி நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக எப்பவுமே வெயிட் பண்ணாதீங்க. அது நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் வந்துட்டு போகுது. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சு அந்த எக்ஸாமுக்கு ஃபுல்லாக நம்ம ரெடி ஆயிடணும். நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம படிப்பேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர்ல என்ன பண்ண முடியாது, நம்மளால வந்து கிளியராக படிக்க முடியாது. ஸோ அதனால இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் படிங்க. அப்புறம் 4 ஹவர்ஸா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரே நாள்ல வந்து நான் இன்னைக்கு வந்து 10 மணி நேரம் படிக்கணும், 14 மணி நேரம் இன்னைக்கே உட்காந்து படிச்சிருவேன் அப்படின்னா நீங்க புக் எடுக்கிற முதல் நாள் வந்து படிக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் 3 மணி நேரமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் 4, 5, 6 கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர பைக் ஓட்டுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் அப்புறம் செகண்ட் கியர் தேர்ட் கியர் போடணும். எடுத்தோன்னே 5வது கியர் போட்டு ஓட்டணும் அப்படின்னா என்ன அது வண்டி வந்து மூவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வந்து ஸ்டடீஸுமே கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஸ்லோவாக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணணும். பாடி செட் ஆகணும், மைண்டு செட் ஆகணும், எல்லாமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். படிக்கிற விஷயங்கள் மறக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்கிறதுல. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனது மேபி ஜூன் ஜூலையில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களை ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடாதீங்க. எப்போவுமே ஒரு இதுக்கு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து அதை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். ஊடலை வந்து ஸ்லோ டவுன் ஆகுறது, அப்புறம் திரும்ப அப் ஆகுறது, அப்புறம் ஸ்லோ டவுன் ஆகுறது. ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஒரே மாதிரி மூவ் ஆகிட்டே போயிட்டு இருங்க ஸ்லோவாக. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஒரு 10-12ஓட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சூழல ஒரு 4-5 பேர் கேட்டாங்க, சார் வந்து விடுதலை 2.0 கன்னியூ பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இப்போ வந்து திரும்ப வந்து ஒரு 15 பேஜ் வரைக்கும் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் திரும்ப வந்து கன்னியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இது எக்ஸாம் வர்ற டைமில் நம்ம இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு 2.0 வந்து பேஜ் நம்பர் 13 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மே 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஷெடியூல் பார்த்துருந்தீங்க இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதில் கூட பார்த்துக்கலாம். அதில் உள்ளதான் அந்த வீடியோ அதில் உள்ளதான் இதை ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம். ஷெடியூலில் தான் ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம். வேறு எதுவும் அடிஷ்னலாக ஒன்றும் சொல்ல போகிறல. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் நம்ம டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி அதிலே பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிடுறேன். டேர்ம் வைஸாக போட்டிருப்போம். இப்போ 6th வந்து எத்தனை இருக்குது, 1, 2, 3 டேர்ம் இருக்குது அப்படின்னா அந்த 3 வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 6ஆக பிரிச்சிருக்கோம். எப்படி பிரிச்சிருக்கோம்? 6ஆக பிரிச்சிருக்கோம். என்னன்னா சயின்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட். சயின்ஸ் மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மில் சயின்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேர்மில் சோசியல் சயின்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட். ஸோ ஒரு புக்கை எவ்வளோ நாள் படிப்பீங்க அப்படின்னா இப்போ 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இங்கிட்ட ஒரு 3, அங்கிட்ட ஒரு 1, 4 நாள் கேப் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 to ஒரு சயின்ஸ் மட்டும் படிக்கிறீங்கன்னா ஒரு 2 நாள் கேப்பு, அப்புறம் சோஷியல் படிக்கிறீங்கன்னா ஒரு 3 நாள் கேப்பு. ஸோ அந்த மாதிரி 2 நாள் 3 நாள் கேப்பு ஆல்டர்னேட்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ டெஸ்ட் எப்பவுமே நம்ம எப்போ புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் எப்பவுமே டெஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். எஸ்ஐபிசிக்கு மட்டும், மற்றதுக்கு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும்தான் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் ஆல்டர்னேட்டாக தான் உங்களுக்கு போகும். சயின்ஸ் ஒன்று, சோசியல் சயின்ஸ் ஒன்று. அப்புறம் செகண்ட் டைம் எடுக்கிறோம். ஸோ அதில் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சோசியல் சயின்ஸு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாருக்குமே சூட்டபுள் ஆகும். நான் வந்து நிறைய படிச்சுட்டேன் சார், ஆல்ரெடி இது திரும்ப திரும்ப படிச்சுட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் போட்டு பாருங்க. நீங்கள் 6th ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பீங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் 6th இருக்கு. ஈவன் குரூப் 1ல கூட 6th உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டினோ கேட்டிருக்காங்க. டியூ எக்ஸாம்ஸ், டிஇஓ எக்ஸாம்க்கே கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கும் ஒரு வந்து 6th ஒரு 4 5 கொஸ்டின், அதிகபட்சம் ஒரு 7 கொஸ்டின் வரைக்கும் 6th வருது. 7th ஒரு 7 கொஸ்டின், 6th ஒரு 7 கொஸ்டின் வந்து நமக்கு வருது. ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் எடுத்துருப்போம். நம்மளோட கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா போர்டு எந்த லெவலுக்கு கொஸ்டின் எடுப்பாங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்காது. நீங்கள் புக்கு படிச்சிருந்தா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்படி தான் கொஸ்டின் ஃபுல்லாகவே செட் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு மாடல் கொஸ்டின் வேணுனாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா V2.0 TP13 அப்படின்னு போட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து மாடல் கொஸ்டின் அனுப்புகிறேன், ஷெடியூலும் சேர்த்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே பிளான் பண்ணியிருப்போம். அப்புறம் தேர்ட் டேர்ம் சயின்ஸ், அப்புறம் தேர்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ் ஆர் 80, 70+80 அந்த மாதிரி பிரிச்சிருப்போம். ஸோ பிரித்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்களா, ஒரு போர்டில் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா எந்த மாடலில் இருக்குமோ ஸோ அதே மாதிரி இந்த ஜிகேவும் தமிழும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ சைக்காலஜிக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு டெஸ்ட் வச்சுருப்போம். எல்லாமே ஆவரேஜாக
எல்லா எல்லா சாப்டருமே கலெக்ட் பண்ணி ஸோ அதுக்காக தனித்தனியாக வச்சுருப்போம். உங்களோட இந்த டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 70 மார்க்குக்கு தான் இருக்கும். எல்லாமே 70 தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 70 மார்க்னால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து எல்லா கொஸ்டினுமே 70 தான் செட் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு 6th முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 7th சயின்ஸு, அதுக்கப்புறம் 7th சோஷியல் சயின்ஸு, அதே போல் செகண்ட் டேர்மில் அப்புறம் செகண்ட் டேர்ம், அதுக்கப்புறம் தேர்ட் டேர்மில் அதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். சயின்ஸு சோஷியல் சயின்ஸு. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி 7th தமிழும் ப்ளஸ் என்ன பண்ணியிருப்போம், 7th அந்த ஜிகேவும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் இருக்கும். இந்த ஜிகே டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த 6 டெஸ்ட் எழுதுறீங்களா, இந்த 6 டெஸ்ட்டோட கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் தான் இந்த 7வது டெஸ்ட்டாக இருக்கும். ஏன் இந்த 7வது டெஸ்ட்னா சேம் கொஸ்டின் கொடுக்குறோன்னு நான் சொல்லிடுறேன். இந்த 6 டெஸ்ட் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா எழுதிருப்பீங்க. ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த தப்பான கொஸ்டின் வந்து படிக்காம கூட விட்டுருப்பீங்க. திரும்ப அதே கொஸ்டினை எழுதும்போது உங்களுக்கு அது ஞாபகம் வருதா, இல்லை அதே கொஸ்டின் திரும்பவும் தப்பு பண்ணுறோமா, கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறோமா அப்படின்றத கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை சரி பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ சேம் கொஸ்டின் தான் இருக்கும். தமிழ் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அதில் உள்ள கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, நம்ம எந்த அளவுக்கு இன்னும் படிக்கணும், நம்ம எப்படி வந்து ஒரு ஓஎம்ஆர் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்லையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேம் கொஸ்டினே வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜி டெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி 8th ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக ஒன்று, கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பயாலஜி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸும் சிவிக்ஸும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக வச்சுருப்போம். ஏன்னா போர்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறனால அது ரெண்டுமே சேர்த்து ஒரே இதாக வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி திரும்ப 8th ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் வச்சுருப்போம். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சைக்காலஜி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 9th ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. 9th வந்து செலக்டடாக தான் படிக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கம்பைன் பண்ணியிருக்கோம். வரலாறும் புவியியலும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாகவும், குடிமையியல் பொருளாதாரம் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாகவும் வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ அதே போல் தான் 9th ஃபுல்லாக வருது. அதுக்குள்ள ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சைக்காலஜி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக வச்சுருப்போம். ஸோ இது வந்து இங்கே என்னென்ன வருது, இங்கே பொருளாதாரம் கிடையாது, குடிமையல் மட்டும்தான் வரும். ஸோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அது 70 கொஸ்டின் இருக்கும். எக்கனாமிக்ஸ் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் எல்லாமே சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது போக அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து நமக்கு வந்து பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்கும்ல, அதனால பேசிக்ஸாக உள்ளது இது வரைக்கும் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பிசி, எஸ்ஐ இதுலலாம் கேட்டால் கொஸ்டினோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எடுத்திருப்போம். இந்த மேக்ஸுக்கு உள்ள கொஸ்டின் மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஃபுல்லாக எடுத்திருக்கோம். அது போக ஸ்கூல் புக்ஸில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே இருக்கும். இதில் ஒரு 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு கடைசியாக 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஓரளவு அக்டோபருக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ நம்ம எக்ஸாமே அக்டோபரில் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து தீவிரப்படுத்துங்க. ஸ்லோ டவுன் ஆயிடாதீங்க. நல்லா படிச்சுட்டே இருங்க. படிக்கிறது மட்டும் போதாது, நீங்கள் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் கரெக்டாக வச்சுக்கணும். டெய்லி ஒரு காலையில் ஒரு 1/2 hour ஆர் 1 hour ரன்னிங் மினிமம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக விடுங்க, ஸ்லோ ஜாக் பண்ணுங்க. பெயின் இருக்குது அப்படின்னா இப்போ இருந்தே ஸ்லோவாக உங்களுக்கு வந்து ரன்னிங் பண்ணிருங்க. இல்லை இதுக்கு முன்னாடி நான் ரன்னிங் பண்ணியிருக்கேன், நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸாம் உட்காந்து படிக்கலாம். இல்லை என்னால் ஃபிட்னஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்தே அதுக்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இருக்காங்க. ஃபிசிக்கலுக்குலாம் ரொம்ப ரொம்ப நாட்கள் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஒரு 40 நாள் அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இப்போ இருந்தே வெயிட் லாஸ் பண்ணுறதா இப்போ இருந்தே பண்ணிடுங்க. இல்லை உங்களோட ஃபிசிக்கல் வந்து நான் ஃபிட்டாக இருக்கேன்னா விட்டுருங்க. ரோப் ஏறும்ல, லாங் ஜம்ப்ல இல்லை, அதுக்கான ப்ராக்டிஸை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 40 நாளில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த 40 நாள் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஸோ வந்து நமக்கு வந்து இது ஒரு லைஃபு. ஸோ யூனிஃபார்ம்ன்றது பல பேரோட உங்களோட கனவுகளாக இருக்கும். ஸோ உங்கள் கனவுகள் நிறைவேற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நிறையா டெஸ்ட் போடுங்க. எங்கே கொஸ்டின் கிடைச்சாலும் டெஸ்ட் போடுங்க. எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறையா டெஸ்ட் போட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம புக்கு படிக்கிறதுனாலலாம் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ பேசணும் அப்படின்றதெல்லாம் நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்லோ டவுன் ஆயிடாதீங்க. தேங்க்யூ ஆல்.